phases of growth ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடங்க. plants growth and developmentல growth phases of growth ன்னு சொல்லும்போது 3 phases இருக்கு. meristematic phase, elongation phase, அதுக்கப்புறம் maturation phase. இப்போ கொஸ்டின் எப்படின்னா எந்த ஃபேஸ்ல எந்த டிஷ்யூல எந்த மாதிரியான கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய செல்ஸ் இருக்கு அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து மெரிஸ்டமேட்டிக் ஃபேஸ் எடுத்துப்போம். ஓகே, இந்த மெரிஸ்டமேட்டிக் ஃபேஸ் ஆஃப் growthல செல்ஸ்னுடைய கேரக்டரிஸ்டிக் பாருங்க. rich in protoplasm, large conspicuous nuclei, cell wall is are primary in nature, என்னன்னா அதுல செல்லுலோஸ் இருக்கும், abundant plasmodesmatal connections இருக்கும். இவ்வளவு எந்த ஃபேஸ்ல இருக்கக்கூடிய டிஷ்யூனுடைய கேரக்டர்னு கேட்டா மெரிஸ்டம். அடுத்து நம்ம நோட் பண்ண வேண்டியது இந்த இடத்துல, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அகைன் இந்த 3 ஃபேஸையும் நம்ம ரொம்ப டீடைலா பார்க்கணும். ஓகேவா, இந்த இடத்துல நல்லா கவனிங்க. எலாங்கேஷன் ஃபேஸ். இப்போ எலாங்கேஷன் ஃபேஸ்னுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் என்னன்னா increased vacuolation, cell enlargement and a new cell wall deposition. ஏன்னா நமக்கு செல் வால்ல இதுக்கு முன்னாடி வந்து என்ன இருந்துச்சுன்னா வெறும் செல்லுலோஸ் இருந்துச்சு. இப்போ அதிகமான அதர் டெபோசிஷன்ஸ் வந்து நடக்கும். இது வந்து எலாங்கேஷன் ஃபேஸ்னுடைய செல்ஸ்னுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். லாஸ்ட் ஒன் வந்து என்னன்னா ஃபேஸ் ஆஃப் மெச்சுரேஷன். இதுல வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஜோன்ல இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து அதனுடைய சைஸை மேக்சிமம் சைஸை அட்டைன் பண்ணிருக்கும் அண்ட் வால் வந்து திக்னிங் ஆயிருக்கும். ரெண்டு வால் திக்னிங் அண்ட் புரோட்டோபிளாஸ்மிக் மாடிஃபிகேஷன். அப்ப எப்படி கேட்கலாம், மெச்சுரேஷன்ல இருக்கக்கூடிய செல்ஸ்னுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எதுன்னு கேட்டா புரோட்டோபிளாஸ்மிக் மாடிஃபிகேஷன், வால் திக்னிங். அதுவே எலாங்கேஷன் சொன்னா வேக்குலேஷன், இன்க்ரீஸ்டு வேக்குலேஷன், செல் என்லார்ஜ்மெண்ட், நியூ செல் வால் டெபோசிஷன் அப்படின்றது கொடுக்கலாம். ஓகே ரைட், இதோட நம்ம அடுத்த டாபிக் போயிடலாம். ஸோ 3 ஃபேஸஸ்னுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் படிச்சுட்டா போதும், அதுல இருந்து கொஸ்டின் கேட்டா ஆன்சர் பண்ணலாம். இப்போ அடுத்து growth ரேட் பத்தி பேசுவோம். ஸோ முதல்ல வாட் இஸ் growth ரேட் அப்படின்றது நல்லா கவனிங்க. the increased growth per unit time is termed as growth rate. ஒரு பர்டிகுலர் டைம்ல எவ்வளவு growth அச்சீவ் ஆயிருக்குன்றது growth rate. இது நம்ம வந்து 2 விதமா நம்ம சொல்லலாம். ஒன்னு arithmetic growth, இன்னொன்னு geometric growth. இல்ல சிம்பிளா உங்களுக்கு ஒரு சின்ன இந்த டயக்ராம் வச்சு சொல்லலாம். அரித்தமெட்டிக் growthல ஒரு செல் 2ஆ டிவைட் ஆகும்போது அதுல ஒரு செல் கண்டினியூவா டிவைட் ஆகிட்டே இருக்கும், இன்னொரு செல் வந்து பெர்மனன்ட் செல்லா மாறிடும். அதுல வந்து டிஃபரன்ஷியேட் ஆகி ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனை செய்யறதுக்கு மாடிஃபைட் ஆயிடும். அப்ப வந்து அரித்தமெட்டிக் growthல இந்த டயக்ராம் கொடுத்துட்டு இதுல நடக்கக்கூடிய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் என்னன்னு கேட்கலாம். ஜியோமெட்ரிக் அப்படி கிடையாது. டிவைட் ஆகிற ஒரு செல் அடுத்தடுத்த செல்ஸ் மறுபடியும் ஆயிட்டு இருக்கும், டிவைட் ஆகிட்டே போகும். இதை நம்ம எங்க பார்க்கலான்றதுக்கு உங்க புக்ல ஒரு சின்ன எக்ஸாம்பிளும் கொடுத்துருப்பாங்க. இப்ப இந்த இடத்துல வந்து ஜைகோட் டிவைட் ஆகும்போது இந்த இடத்துல ஜியோமெட்ரிக் ஃபேஸ், ஆல் செல்ஸ் வந்து ஜியோமெட்ரிக்